Establishment of Muslim rule in India by Muhammad Ghori. ஸ்கூல்லையும் படிக்க சொல்கிறாங்க, வீட்டுக்கு வந்தாலும் புக்கை திறந்து வச்சு படிங்கிறாங்க. நாங்கள் எப்போ தான் விளையாடுறது? இது என்ன புக்கிலேயும் கியூஆர் கோட் இருக்குது? யாராச்சும் பணம் அனுப்பணுன்னாலும் கியூஆர் கோடை வச்சு ஸ்கேன் பண்ணி பணம் அனுப்புகிறாங்க. புக்கிலையும் கியூஆர் கோடு கொடுத்துருக்காங்க. இந்த கியூஆர் கோடை யார் கண்டுபிடிச்சிருப்பா? அப்பா, இந்த கியூஆர் கோடை யாருப்பா கண்டுபிடிச்சது? இது எப்படிப்பா வேலை செய்யுது? ஐயோ, நம்மக்கிட்ட இப்படி ஒரு கேள்வி கேட்டு போட்டானே, தெரியலன்னு சொன்னால் அவமானமாக போயிரு. அப்போ நான் வேறு போயிட்டேன், சமாளிப்போம். போன தடவை எவ்வளோ மார்க்குன்னு எடுத்த? பெயிலு தானே. அப்படின்னு கேள்வி, படி, உட்காந்து படி. உங்களுக்கு என்னங்கக்கா வேணும்? அக்கா, சிலுவான காசெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த கியூஆர் கோடை வச்சு நீங்கள் பே பண்ணுங்கள். கூகுள் பேயில் போயிட்டு அதை அமுத்தி பே பண்ணுங்கள். கியூஆர் கோடு வந்த புதுசில் இன்னொருத்தங்கிட்ட இருந்து பணம் வாங்குறதுக்கு பதிலாக நீ அவனுக்கு பணம் அமைச்சு ஏமாந்தவன் தானே. இப்போ என்ன பேச்சு பேசுகிற? எல்லாம் காலம். ஓகே, காலேஜ் கிளம்பியாச்சு, போய் தூங்க வேண்டியதுதான். கல்லாப்புட்டியில் காசு இருந்த வரைக்கும் அதில் எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ கியூஆர் கோடு வந்ததுலேருந்து எல்லாமே அக்கௌண்ட்டுக்கு போயிடுது. இப்போ இவர்கிட்ட டெய்லி கெஞ்ச வேண்டியதாக இருக்குது. சரி, கேட்போம். அப்பா, நான் காலேஜ் போயிட்டு வரணுங்கப்பா. என்னங்கன்னு காலேஜுக்கு கிளம்பிட்டியா? சரி, போகிறதுக்கு முன்னாடி சின்ன ஒரு சந்தேகம் கேட்குறேன். இந்த கியூஆர் கோடு எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லி தந்துட்டு போறியா? அப்பா, நான் படிக்கிறது இன்ஜினியரிங்க. நல்ல ஐடி படித்த பையனாக பார்த்து இந்த டவுட்லாம் கேளுங்கப்பா. இது என்னோட சிலபஸ்லேயே இல்லைங்க. நீங்கள் காசு கொடுக்கலினாலும் பரவாயில்ல, வச்சுங்கப்பா. நான் போயிட்டு வரணுங்க. எல்லாத்துக்கும் காரணம் அப்படியா? இன்ஜினியரிங் காலேஜில் இதெல்லாம் சொல்லித்தர மாட்டாங்களா? இதுக்கு தான் நான் வருஷம் லட்சமாக கட்டிகிட்டு இருக்கிறேன்னா. சரி, போகன்னு போய் படி போ. டவுட் டெமாலிஷருங்கிற யூடியூப் சேனலை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஹவு கியூஆர் கோட் ஒர்க்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த கியூஆர் கோடு அன்றாட வாழ்க்கையில் நிறைய இடங்களில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். நம்ம ஒரு காஃபி ஷாப் போனோம்னா கியூஆர் கோட் பயன்படுத்தி பே பண்ணுறோம். ஒரு ஷாப்பிங் போனோம்னா அங்கேயும் கியூஆர் கோட் இருக்கும். தேட்டர் இல்லாட்டி ஹோட்டலுக்கு போனோம்னா அங்கே இருக்கிற மெனூஸ் பார்க்கறதுக்கு இந்த கியூஆர் கோட் பயன்படுத்தி அதுலேயே ஆர்டரும் பண்ணிடுறோம். ஸோ இந்த அளவுக்கு கியூஆர் கோடு நம்ம வாழ்க்கையில் ஊடுருவி இருக்கு. இந்த கியூஆர் கோடு வந்து யார் கண்டுபிடிச்சா, இந்த கியூஆர் கோடு வந்து எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிற ஆர்வம் எல்லாத்துக்குமே இருக்கும். அதை தீக்கிறதுக்கான வீடியோ தான் இது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கியூஆர் கோடை யாரு கண்டுபிடிச்சார்னா மசாஹிரோ ஹரா. இதோ இப்ப பாக்குறீங்களா ஸ்கிரீன்ல, இவர் தான். இவர் வந்து ஒரு ஜப்பானியர். இவர் வந்து டென்சோ வேவ் அப்படிங்கிற ஒரு கார் கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. அப்போ அந்த காரோட உதிரி பாகங்களை எல்லாம் ட்ராக் பண்றதுக்கு பார் கோட்னு முன்னாடி ஒண்ணு இருந்தது. அதுல நம்ம நிறைய டேட்டாவை சேவ் பண்ண முடியாது. அதனால இந்த மசாஹிரோ ஹரா அப்படிங்கிறவர் இந்த கியூஆர் கோடை வந்து 1994ல கண்டுபிடிக்கிறாரு. இதுல நிறைய டேட்டாவை சேவ் பண்ண முடியும் பார் கோடை கம்பேர் பண்ணும்போது. இந்த கியூஆர் கோடு வந்து 1997ல ITS ஸ்டாண்டர்டால அங்கீகரிக்கப்படுது. இந்த இயர் 2000ல ISO ஸ்டாண்டர்ட் பெறுது இந்த கியூஆர் கோடு. சரி, வாங்க முதல்ல இந்த கியூஆர் கோடை எப்படி நம்மளால உருவாக்க முடியும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மொபைல்ல கியூஆர் கோடை எப்படி உருவாக்குறதுன்னு பார்க்கலாம். என்னோட கான்டாக்ட வந்து நான் ஒரு கியூஆர் கோடை வடிவமைக்க போறேன். போன்ல வந்து பாத்தீங்கன்னா கியூஆர் கோட் பார் கோட் ஸ்கேனர் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கும். அந்த ஆப்பை முதல்ல இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் அதை ஓபன் பண்றோம். அதுல கிரியேட் கியூஆர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல போயிட்டு ஃபர்ஸ்ட் கான்டாக்டை சூஸ் பண்றேன். சூஸ் பண்ணிட்டு என்னோட பேரெல்லாம் போடுறேன். என்னோட பேரு, அட்ரஸ் அண்ட் மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் இதையெல்லாம் போட்டு நான் ஜென்ரேட் பண்ணுறேன். இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். இந்த கியூஆர் கோடை நான் என்னோட மொபைலில் சேவ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த கியூஆர் கோடை பயன்படுத்தி இன்னொரு ஃபோன் மூலியமாக நான் இப்போ ஸ்கேன் பண்ணுறேன். இப்படி நான் ஸ்கேன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும்னு பாருங்க. என்னோட மெயில் ஐடி, என்னோட ஃபோனு, என்னோட பேர் எல்லாமே வருது. நான் இதில் என்ன பண்ணணும், ஜஸ்ட் சேவ்னு கொடுத்தா போதும். நான் மொபைல் நம்பரோ என்னோட பேர் எதுவுமே போட தேவையில்லை. சேவ்னு கொடுத்தா கான்டாக்ட் சேவ் ஆயிருது. அடுத்தது நான் வெப்சைட்டுக்கு ஒரு வெப்சைட் நான் வச்சிருக்கேன், இல்லாட்டி ஏதோ ஒரு யூடியூப் நான் வச்சிருக்கேன். அதை வந்து நான் கியூஆர் கோடை மாத்துறோம். அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணா ஸ்ட்ரெயிட்டா இது என்னோட யூடியூப் சேனல் போற மாதிரி ஒரு யூஆர்எல் வந்து நம்ம கிரியேட் பண்ண போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்துட்டீங்கன்னா அதை லிங்க் முதல்ல நம்ம காப்பி பண்றோம். அந்த யூடியூப் சேனலோட லிங்கை காப்பி பண்றோம். காப்பி பண்ணிட்டு மறுபடியும் கியூஆர் அண்ட் பார்கோட் ஸ்கேனர் அதுக்குள்ள போயிட்டு யூஆர்எல் வந்து கிளிக் பண்றோம். யூஆர்எல்ல அதை நான் பேஸ்ட் பண்றேன். என்னோட யூடியூப் சேனலோட யூஆர்எல்ல பேஸ்ட் பண்ணி நான் இதை சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கியூஆர் கோட் ஜென்ரேட் பண்ணிட்டேன். இப்போ இந்த கியூஆர் கோடை பயன்படுத்தி நான் ஸ்கேன் பண்றேன். ஸ்ட்ரெயிட்டா இது என்னோட யூடியூப் சேனலுக்கு போகுதா இல்லையாங்கிறத பார்க்கலாம்.
இப்போ மேலே நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு. இப்போ நான் அதை ஸ்கேன் பண்ணும்போது ஸ்ட்ரெயிட்டாக என்னோட யூடியூப் சேனல் டவுட் டெமாலிஷருங்கிற யூடியூப் சேனலுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இது ரீடைரக்ட் ஆகுது. அடுத்தது நம்ம எஸ்எம்எஸ்க்கும் ஒரு QR கோட் வந்து கிரியேட் பண்ண முடியும். அதை நம்ம ஸ்கேன் பண்ணோம்னா ஸ்ட்ரெயிட்டாக அந்த எஸ்எம்எஸ் யாருக்கு அனுப்பணுமோ ஸ்ட்ரெயிட்டாக அவங்களுக்கு போகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக அதே மாதிரி கிரியேட் QR கோட் போகிறோம், எஸ்எம்எஸ் சூஸ் பண்ணுறோம், அதில் ஆப்ஷன் எஸ்எம்எஸ் சூஸ் பண்ணி யாருக்கு நம்ம அனுப்புகிறோங்கிற நம்பர் போட்டு நம்ம கிரியேட் பண்ணுறோம். இதை நம்ம இப்போ ஸ்கேன் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ ஸ்கேன் பண்ணுறேன். ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் கம்போஸ் மெசேஜ், அவ்வளோதான். ஸ்ட்ரெயிட்டாக டூ யாருக்குன்னு வந்துருச்சு. நம்ம என்ன டைப் பண்ணணுமோ அதை நம்ம டைப் பண்ணி அனுப்புனா போதும். அடுத்தது கால் பண்ணுறதுக்கு ஒரு QR கோடை ஜென்ரேட் பண்ண போகிறோம். அதாவது அந்த QR கோடை நம்ம ஸ்கேன் பண்ணோம்னா ஸ்ட்ரெயிட்டாக அந்த நம்பருக்கு கால் பண்ணுற மாதிரி. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மறுபடியும் கிரியேட் QR கோடில் போயிட்டு ஃபோன் அப்படிங்கிறதுல போயிட்டு நம்ம ஒரு QR கோடை ஜென்ரேட் பண்ணுறோம். இப்போ அதை நம்ம இப்போ ஸ்கேன் பண்ணி பார்க்க போகிறோம். ஐஃபோனில் பார்த்தீங்கன்னா கேமராலேயே QR கோட் ஸ்கேனர் இருக்குது. அதனால தான் நான் கேமரா போனோடனே வருது. இப்போ பாருங்கள், அதை நான் ஸ்கேன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கால் வருது, கால் வந்து போகுது. நான் எதையுமே டயல் எதுவுமே ப்ரெஸ் பண்ணவே தேவையில்லை. ஜஸ்ட் நான் அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணாலே டைரெக்டாக காலிங் போயிடுது. அடுத்தது வைஃபை பாஸ்வேர்டு. நம்ம வந்து பாஸ்வேர்டு கேட்போம், வைஃபை பாஸ்வேர்டு என்ன அப்படின்ட்டு. ஸோ அது கேட்கறதுக்கு பதிலாக அந்த வைஃபை பாஸ்வேர்டையே நம்ம ஒரு QR கோடை ஜென்ரேட் பண்ணி வச்சிட்டோம்னா யாரோ வைஃபை கனெக்ட் பண்ணோம்னா அதை ஸ்கேன் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக வைஃபை கனெக்ட் ஆயிரும். அது எப்படி அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னோட ஃபோனில் ஆல்ரெடி வைஃபை வந்து கனெக்ட் ஆயிருக்கு. அதை நான் ஜஸ்ட் டச் பண்ணால் போதும், அழகாக ஷேர் வைஃபை நெட்வொர்க்னு வரும். அதை நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறேன். உங்களோட ஆண்ட்ராய்ட் ஃபோன்லேயும் இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். இதை நான் ஸ்கேன் பண்ணுறேன். இப்போ நான் ஸ்கேன் பண்ண போகிறேன். இப்போ வைஃபை கனெக்ட் ஆகல, மேலே பார்க்கலாம் ஜாயின் பூர்ணச்சந்திரன் நெட்வொர்க், அதான் என் வைஃபையோட நேமு. இப்போ நெட்வொர்க்கில் ஜாயின்னு கொடுக்குறேன். நான் எந்த பாஸ்வேர்டும் போடல, எதுவுமே போடல. இப்போ மேலே பாருங்கள் அந்த வைஃபை சிம்பிள் வரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வைஃபையும் கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இது ஒரு ஈஸி வே. எல்லாத்துக்கிட்டையும் நம்ம வைஃபை பாஸ்வேர்டு கொடுத்துட்டு இருக்கிறப்பெல்லாம் QR கோடு வச்சிட்டோம்னா அவங்க ஸ்கேன் பண்ணி வைஃபை கனெக்ட் பண்ணிக்கலாம். QR கோடு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் டைனமிக்னு ரெண்டு விதமாக இருக்குது. ஸ்டாட்டிக்னா நம்ம ஒன்ஸ் QR கோடை ஜென்ரேட் பண்ணிட்டோம்னா அந்த QR கோட டேட்டாவை வந்து நம்மளால மாற்றவே முடியாது. இதுவே டைனமிக்னா அந்த QR கோடோட டேட்டாவை மாற்றிக்கலாம். அதாவது என்னோட ஃபோன் நம்பரை கால் பண்ணுறதுக்கு பதிலாக நான் வைஃபை பாஸ்வேர்டாக மாற்றிக்கலாம், வைஃபை பாஸ்வேர்டுக்கு பதிலாக நான் என்னோட கான்டாக்ட்ஸாக மாற்றிக்கலாம். ஸோ அந்த QR கோடை வந்து என்னால் மாடிஃபை பண்ண முடியும். அதுதான் டைனமிக். இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ வெப்சைட் மூலியமா QR கோட் எப்படி ஜென்ரேட் பண்றதுன்னு பார்க்கலாம். QR கோட் ஜென்ரேட்டர்னு கொடுத்தா நிறைய வெப்சைட் வரும். அதில் ஒரு வெப்சைட்டை நான் இப்போ சூஸ் பண்ணிட்டேன், qrcodegenerator.comனு. ஆப்பில் இருக்கிற மாதிரியே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். கான்டாக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு, URLக்கு, இமெயில், ஃபோன், SMS, இது எல்லாத்துக்குமே நம்ம QR கோட் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ என்னோட மெயில் ஐடிக்கு வந்து ஒரு ஸ்டாட்டிக் QR கோட் ஜென்ரேட் பண்ண போகிறேன். ஸ்டாட்டிக்னா அந்த டேட்டாவை மாற்றவே முடியாது. இங்கே பாருங்கள், ஸ்டாட்டிக் QR கோட். ஸோ அங்கே மெயில் ஐடி கொடுத்தேன்னா அதுக்கான QR கோட் இங்கே ஜென்ரேட் ஆயிடுச்சு. இப்போ இதை நான் டவுன்லோட் பண்ணுறேன். ஒரு நேம் போட்டு இந்த QR கோடை வந்து நான் டவுன்லோட் பண்ணுறேன். டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா QR கோட் இருக்கும். அதை வந்து என்னால் அந்த டேட்டாவை என்னால் மாற்றவே முடியாது. இதை நான் ஸ்கேன் பண்ணேன்னா என்னோட மெயில் ஐடிக்கு மட்டும்தான் போகும், poornachandran.ias@gmail.com. இங்கே பார்த்தீங்கன்னா சைன்இன் டு கிரியேட் டைனமிக் QR கோட்னு இருக்குது. நான் சைன்இன் பண்ணாதான் டைனமிக் QR கோடை என்னால் கிரியேட் பண்ண முடியும். என்னோட கூகுள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி நான் இப்போ சைன்இன் பண்ணுறேன். சைன்இன் பண்ணிட்டு கிரியேட் QR கோடு ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் டைனமிக் QR கோட்னு வந்துருச்சு. முன்னாடி ஸ்டாட்டிக் இருந்தது, இப்போ டைனமிக்னு வந்துருச்சு. சரி, நம்ம இப்போ ஒரு டைனமிக் QR கோடு கிரியேட் பண்ணி பார்க்கலாம். ஒரு மெயில் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோட மெயில் ஐடி poornachandran.ias@gmail.comக்கு நான் ஒரு டைனமிக் QR கோட் ஜென்ரேட் பண்ணுறேன். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் QR கோட் டைப்ஸ் இருக்கும். ஏதோ ஒன்று நம்ம செலக்ட் பண்ணி இப்போ டவுன்லோட் பண்ணுறோம். அதுக்கு ஒரு பேரும் கொடுக்குறோம். இது வந்து PNG ஃபார்மேட்டில் சேவ் பண்ணுறேன். இது டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணி என்னோட மொபைல் மூலிமா நான் இப்போ ஸ்கேன் பண்ணுறேன். ஸ்கேன் பண்ணால் என்ன மெயில் ஐடி வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, ஸ்கேன் பண்ணியாச்சு. இதை ஓப்பன் பண்ணுறேன். இது ஓப்பன் பண்ணோம்னா இந்த ஒரு மெசேஜ் வர்றது எதுக்குன்னா இது ஃப்ரீ டைனமிக் QR கொடுங்கறனால அந்த மெசேஜ் வருது. இப்போ பாருங்கள், ஓப்பன் திஸ் மெயில். ஓப்பன் பண்ணோன்னா poornachandran.ias@gmail.comக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு மெயில் கம்போஸ் பண்ண டைரெக்டாக போயிடுச்சு. இப்போ அந்த QR கோடோட டேட்டாவை மாற்றலாம். இப்போ என்னோட மெயில் அட்ரஸ் வந்து poornachandran62@gmail.comனு போடுறோம். இப்போ பழைய QR கோடை தான் நான் இப்போ ஸ்கேன் பண்ணுறேன். இப்போ எதுவுமே டவுன்லோட் பண்ணல.
இப்போ ஸ்கேன் பண்ணோம்னா அப்போ poornachandran.iasன்னு வந்தது. இப்போ poornachandran62@gmail.comனு வரணும். பார்க்கலாம் என்ன வருதுன்னு. ஸோ poornachandran62 poornachandran62@gmail.com தான் வந்திருக்கு. ஸோ அந்த QR கோடோட டேட்டாவை வந்து மாற்றிட்டோம். இப்போ ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் நம்ம உருவாக்கலாம். என்ன போடலாம்? ஹாய் டயானான்னு போடுவோம். ஹாய் டயானான்னு போட்டுட்டு பழைய QR கோடை தான் நம்ம இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம். இப்போ எதையுமே நம்ம டவுன்லோட் பண்ணவே இல்லை. பழைய QR கோடை ஓப்பன் பண்ணி நம்ம இப்போ ஸ்கேன் பண்ணுறோம். ஸோ இப்போ ஸ்கேன் பண்ணால் மெயில் போகக்கூடாது. இப்போ அந்த மெசேஜ் தான் காமிக்கணும். ஸோ ஹாய் டயானான்னு வந்துருச்சு. ஸோ சக்ஸஸ். இதுதான் டைனமிக் QR கோடு. சரி, இன்னொரு ஆப்ஷன் பார்க்கலாம். என்னோட யூடியூப் சேனலுக்கு ஒரு QR கோடு வந்து ஜென்ரேட் பண்ணலாம். அதே மாதிரி என்னோட யூடியூப் போகிறேன், டவுட் டெமாலிஷர்னு கொடுத்து அந்த லிங்க்கை நான் காப்பி பண்ணிக்கிறேன். லிங்க்கை காப்பி பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதில் பேஸ்ட் பண்ணுறோம். பேஸ்ட் பண்ணிட்டு மறுபடியும் பழைய QR கோடுக்கு தான் போகிறோம். QR கோடுக்கு போயிட்டு நம்ம இப்போ ஸ்கேன் பண்ணோம்னா என்னோட யூடியூப் சேனல் வந்து ரீடைரக்ட் ஆகணும். ஸோ இந்த டைனமிக் QR கோடு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹோட்டல் எல்லாம் மெனு எல்லாம் சேஞ்ச் ஆகும், அதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், என்னோட யூடியூப் சேனல் வந்துருச்சு. ஸ்டாட்டிக் QR கோடுக்கும் டைனமிக் QR கோடுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, ஸ்டாட்டிக்கில் டேட்டாவை நம்மளால் மாற்றவே முடியாது, டைனமிக்கில் டேட்டாவை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். ஸ்டாட்டிக் QR கோடில் யார் ஸ்கேன் பண்ணா, எங்கே ஸ்கேன் பண்ணா, எப்போ ஸ்கேன் பண்ணாங்கிற டீட்டெயில்ஸ்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. இதுவே டைனமிக்கில் எப்போ ஸ்கேன் பண்ணாங்க, எந்த லொக்கேஷனில் ஸ்கேன் பண்ணாங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்.